பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து ஒரு துணை முதல்வர், ஒரு வேட்பாளரோ, சாதாரணமா ஒரு தலைவர்களோ, ஊர் தலைவர்களோ, இல்ல வந்து ஒரு எம்.எல்.ஏவோ, இல்ல யாரோ ஆஃபீசர்ஸோலாம் கிடையாது. ஒரு துணை முதலமைச்சரு இரவு 1:30 மணி அந்த சமயத்துல, ஒரு 4, 5 பேர் கூட சேர்ந்துட்டு ஒரு கார்ல அப்படியே வராரு இருட்டுல. நான் அவரு இல்லன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இருட்டுல வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஊர சும்மா சுத்தி பார்க்கல. எங்கெங்கெல்லாம் தண்ணி நிக்குது. ஏன்னா நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறேன் அந்த இடத்துல. வேற யாருமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் தண்ணி நிக்குது, எங்கெங்கெல்லாம் பள்ளமா இருக்கு, என்னென்னலாம் தேவை அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்குறாரு. விஆர் பிளேஸ் சீட்ல அப்படியே பார்க்குறாரு. நானும் வந்து அவரு என்ன கவனிச்சாரா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? நான் அப்படியே இருந்து கூர்ந்து அப்படியே கவனிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்து நோட் பண்ணிக்க சொல்றாரு. அது பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு. அப்புறமா இறங்கி பார்க்குறாரு. கீழலாம் தண்ணி நிக்குது ஒரு சில இடத்துல. அதெல்லாம் பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு, திருப்பி கார்ல ஏறிட்டாரு. ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் முனைக்கு போனாரு. முனையில போய் அங்கேயே நிக்குது வண்டி. நின்னுட்டு திருப்பி இறங்கி பார்க்குறாரு. இப்ப இவரு வந்து எல்லாரும் பார்க்கணும் இவர. இவரு எப்படி வேலை செய்றாரு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, பகல்ல கிகல்ல வந்து அப்படியே ஃபேஸ் கீஸ் காட்டிட்டு, பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். இவரு பார்த்தீங்கன்னா, தனக்கு பேர் வேணும்னுலாம் நினைக்கல அவரு. அவரு தான் தலைவர். அவர் பார்த்தீங்கன்னா, நடு ராத்திரி 1:30 மணிக்கு, இருங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் வேர்க்குது. நடு ராத்திரி 1:30 மணிக்கு நேரா வரார். சாரி, வந்துட்டு அப்படியே ஏரியாவெல்லாம் அப்படியே சுத்தி பார்க்குறாரு. ஏன்னா அவர் வேற அந்த தொகுதி. அதனால என்ன பண்றாரு, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி இதெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் உள்ள போகுமே, இது என்ன இருக்கு, ரோடு எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அப்படியே போறாரு. அப்புறமா அந்த வண்டி நேரா போயிட்டு லெஃப்ட்ல திரும்புது. பாரதி சாலைக்கா திரும்புது. கோஷ் ஹாஸ்பிட்டல் சைடில் லெஃப்ட்ல திரும்புது. திரும்பி அங்கே அப்படியே நிப்பாட்டுறாரு, பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எங்கே போகுது காரு. நானும் சைக்கிள் எடுத்துன்னு பின்னாடியே போகிறேன். சைக்கிள் ஓட்ட முடியல, ஏன்னா தண்ணி அது இதெல்லாம் இருந்து அப்படி அப்படியே போகிறேன். போனாக்கா அப்படியே பெல்ஸ் ரோட்டில் போகுது. பெல்ஸ் ரோட்டில் போகுது, சேப்பாக்கம் பெல்ஸ் ரோடு. பெல்ஸ் ரோட்டில் போகுது. பெல்ஸ் ரோட்டில் போய் அங்கே லெஃப்ட்டில் திரும்பினோன்னா அங்கே ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, மாநகராட்சி பள்ளி. அந்த பள்ளியாண்ட உள்ளே போயிட்டு அது உள்ளே போயிட்டார் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இது இந்த மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை, அது மாதிரிலாம் இருக்குது. இங்கே எங்கே வந்து தண்ணி போகல, அங்கங்கே தண்ணி போகுது, இங்கே அடைச்சின்னு இருக்கு, எங்கெங்கெல்லாம் அடைச்சின்னு இருக்கு, காவாவெல்லாம் பார்க்குறாரு. சரிங்களா? பார்த்துட்டு போகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அதுக்குன்னு நான் அவருக்கு கேன்வாஸ் பண்ணிட்டு இப்போ அவர் பெருமையை பற்றி பேசுகிறேன். பெருமையை பற்றி பேசியே ஆகணும்.